உலக தையற்கலை வலை ஒளியிலே குழுவிலே பயணிக்கக்கூடிய அனைத்து தையல் கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த விஷசாராய மரண சம்பவம் தமிழக மக்களுக்கே மிகப்பெரிய பேரிடியாக அமைந்துள்ளது என்பதையும், எதிர்காலத்தில் இதுபோன்று சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும், இந்த மதுவிலக்கினால் ஏற்படக்கூடிய தீமைகள் மிக அதிகமாக இருக்கிறது. பொதுவெளியிலே இந்த மதுவை அறிந்து கொள்வதற்கு முதலில் தடை விதிக்க வேண்டும். அவரவர் இல்லத்திலேயே அல்லது அவங்களுடைய இடத்திலே வைத்து மது அருந்தி அவர்கள் இருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லை. பொதுவெளியில் இந்த மாதிரி திருவிழாக்களில், சாலை ஓரங்களில், இந்த மாதிரி பேருந்துகளில், இந்த தொடர் வண்டிகளில் இது போன்று மது சம்பவங்களால் ஏகப்பட்ட நெருக்கடி ஏற்படுது. எனக்கும் கூட சில ரயில் பயணங்களில், பேருந்து பயணங்களெல்லாம் இது போன்று மது அறிந்து விட்டு தன்னிலை உணராத அந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நிறைய பின் விளைவுகளும் நிறைய ஏற்படுது என்பதை தெரிவித்துக்கொண்டு, உண்மையிலே மத்திய மாநில அரசுகள் இந்த மதுவிலக்கு கொள்கையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், அதிலும் குறிப்பாக நமது தையல் கலைஞர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையிலே மிக விழிப்புணர்வாக இருந்து செயல்பட வேண்டும் என்றும், அது சீதோசன நிலைக்கேற்ப சில குளிர் பிரதேசங்களில் பயன்படுத்தி கொண்டிருந்த இதுபோன்ற ஆல்கஹால் விஷயங்கள் நம்ம போன்ற சமவெளிகளில் இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் அதை பயன்படுத்தும் போது பாராதூரமான சில விளைவுகள் ஏற்படுது. மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன், இந்த பேருந்து பயணம், தொடர்வண்டி பயணம், தெருவில் நடந்து போவது கூட நிறைய நெருக்கடிகளில் ஏற்படுது. இந்த மதுப்பிரியர்களால் ஏற்படுகிறது என்பதையும், இதெல்லாம் அரசு கண்டிப்பாக பொதுவெளியில் மது அறிந்துவிட்டு பயணம் செய்வது அல்லது பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கண்டிப்பாக தடை விதிக்க வேண்டும் என்றும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம், பதிவெண் 2682, சிவன் கோயில் தெரு, கோடம்பாக்கம், சென்னை. நன்றி, வணக்கம்.